السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரின் 29வது நாளில், அதாவது இறுதி நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியிலே பல்வேறு மனக்குழப்பங்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வுகளை தகுந்த சான்றுகளோடு உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அதை உங்களுடைய கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக கொண்டு வந்துவிட்டு, இந்த சொன்ன செய்திகளை சொல்லாத சில மனக்குழப்பங்களை நீங்கள் சந்தித்தாலும் இதுவே அதற்கு தீர்வாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இதுவரைக்கும் சொன்னதை தொகுத்து உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறோம். முதலாவதாக, ஈமான்லேயே ஒருவருக்கு சந்தேகம் வரும். நம்ம சரியாக நம்புகிறோமா? இதற்காக நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை என்பதை உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். வணக்க வழிபாடுகள் நம்ம கம்மியா செய்யறோமே, நம்முடைய வணக்க வழிபாடுகள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு போதுமானதா என்கிற மாதிரியான சந்தேகம் ஆன்மீகத்தில் அதிக அக்கறை உள்ள மக்களுக்கு ஏற்படும். அதற்கு உரிய தீர்வு என்ன, அதற்கு இஸ்லாம் எந்த மாதிரியான வழியை காட்டி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி செய்கிற வணக்கத்துல, தொழுகை போன்ற வணக்கங்கள்ல நம்ம முழுசாக ஒன்றி செய்ய முடியவில்லை, முழு ஈடுபாடு நமக்கு வரமாட்டேன் என்கிறது, உலக நினைவுகள் எல்லாம் வருகிறது. இதற்கு நம்ம வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாவிடத்தில் அதுக்கு ஏதாவது மார்க் போடப்படுமா என்ற சந்தேகம் இருக்குமானால் அவற்றை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரங்களோடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதர்கள் என்ற முறையில் நம்மிடத்தில் சில பாவங்கள், அதிகப்படியான பாவங்கள் செய்திருப்போம், இப்போதும் கூட செய்து கொண்டு இருப்போம். சில பாவங்களை விட முடியாத ஒரு நிலையில் கூட இருப்போம். இந்த மாதிரி நம்ம பாவம் செய்து விட்ட காரணத்தினால் அல்லாஹை விட்டு ஒதுங்கி ஓட முடியாது. அவனுடைய பூமியில தான் நம்ம வாழ முடியும், அவனுடைய ஆளுகையின் கீழே தான் நம்ம இருந்தாக வேண்டி இருக்கிறது. அதனால நாங்க வேற இடத்துக்கு போறோம்னு போக முடியாது. அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். முறையாக மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொண்டால் பாவமே செய்யாதவனை போல அவனை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். பாவ மன்னிப்பு கேட்பவனை பற்றி சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் இப்படி ஒரு பாவம் செய்துவிட்டு தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான் என்று அல்லாஹ்வே மலக்குகள் மத்தியில் பெருமையோடு சொல்வான் என்றெல்லாம் சொல்லி, பாவங்கள் செய்துவிட்டோம் என்பதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, அதுக்காக வெறுண்டு ஓட தேவையில்லை, உறுத்தல் தேவையில்லை. படைத்த இறைவனிடத்தில் சரணடைந்து விட்டால் அதுவும் உங்களுக்கு தீர்வாகிவிடும் என்று அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை எல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பாவங்கள்ல மனிதர்களுக்கு நம்ம சில பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவங்கள் செய்வதற்கு எப்படி பரிகாரம் செய்வது? நம்ம யாருக்காவது அநீதியோ துரோகமோ ஒரு கொடுமையோ செய்திருந்து அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி அவருக்கு பரிகாரம் செய்வது? அதனால் நம்முடைய அமல்கள் பறிக்கப்படாமல் மறுமையில் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்கிற விஷயமும் ஏற்கனவே என்ன செய்யிருக்கு, ஈமான் சம்பந்தப்பட்டதுல இவ்வளவு சொல்லி இருக்கிறோம். இது போக உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வறுமை, நோய், பொருளாதார இழப்பு, விபத்துகள், டென்ஷன், வேலைப்பளு, இது மாதிரியான வாழ்க்கையில தோல்விகள், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அனைத்திற்கும் பொதுவாக நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலையை கை கொண்டால் இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது, இதெல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதற்கு இஸ்லாத்தினுடைய பொதுவான சில அம்சங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த பொதுவான அம்சங்கள் தான் இனி நீங்கள் சந்திக்கிற மனக்குழப்பத்திற்கு சேர்த்து தீர்வாகும். குறிப்பிட்ட அதுக்கு தீர்வு இல்லை என்று சொன்னாலே, சொல்லப்படவில்லை என்று சொன்னாலே இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன கவனத்தில் வைக்கணும்? பொதுவான விஷயங்கள். இது இறைவனுடைய உலகம், அவனால் படைக்கப்பட்ட உலகம், அதுல நாம ஒரு படைப்பு. அவன் எதை செய்கிறானோ அதற்கான உரிமை, ஆற்றல், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது.
நமக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்து விட்டால் அதுக்கு போராட்டம் பண்ண முடியுமா? ஏத்து நிக்க முடியுமா? பெரிய இடத்திலிருந்து இப்படி ஒரு முடிவு வரும் பொழுது அதை ஏற்றுத்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. உலகத்திலே அப்படி நம்ம செய்கிறோம். பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வரும் பொழுது அது வெறுப்பாக இருந்தாலும் கட்டுப்படத்தான் செய்கிறோம். அப்படி நம்முடைய மனசை அல்லாஹ்ங்கிற ஒரு சூப்பர் பவர் மூலமாக நமக்கு வர நோயா இருந்தாலும், இறப்பா இருந்தாலும், முதுமையா இருந்தாலும், வேற என்ன விதமான துன்பங்களா இருந்தாலும் அல்லாஹ் இதை செய்யணும். அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதை கட்டுப்பட்டு போறதை தவிர வழி இல்லைன்னு நம்ம நினைச்சாலேயே பாதி டென்ஷன் எந்த துன்பத்திற்கும். நீங்கள் இதுவரை சந்திக்காத ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினா வந்தாலும் அது நீங்களா ஏற்படுத்தி கொண்டதா அல்லாஹ் ஏற்படுத்தினதா என்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களேயானால் அது பொதுவான தீர்வாக இருக்கும் என்று நம்ம விளக்கணும். அதே போல அந்த அல்லாஹ் என்பவன் இதை கிறுக்குத்தனமாக இந்த மாதிரிலாம் செய்யறான். அவன் ஞானம் உள்ளவன், நமக்குத்தான் துன்பமாக தெரிகிறதே தவிர அவன் நமக்கு ஒன்றை தர நினைத்தான் என்று சொன்னால் அதற்குரிய காரண காரியத்தோடு தான் தருவான். ஒரு ஞானமுள்ள ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு செய்கிறான் என்பது ஞானம் இல்லாத நமக்கு அது துன்பம் போல தெரிந்தாலும் அதுல ஏதாவது நம்மளை அறியாத பல நன்மைகள் இருக்கும் அப்படின்னு இறைவனுடைய அளப்பரிய ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்தோமையானால் நமக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு துன்பம் மாதிரி தெரிகிறது. அது உண்மையில் அது இன்பமாக கூட நல்லதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். அது அடுத்தபடியாக இறைவன் எதையும் அநியாயம் பண்ண மாட்டான். எந்த ஒரு அடியானுக்கு அல்ல அநியாயம் பண்ண மாட்டான். ஒருத்தன் நல்லா வச்சுட்டு ஒருத்தனை துன்பத்தில் வச்சு கொடுமைப்படுத்தக்கூடியவனா இறைவன் இருக்க மாட்டான். அப்ப அவனை வசதியாகவும் என்னை வசதி இல்லாம ஆக்கி இருக்கிறான்னு சொன்னா இதற்கு பிரதிபலனா வேற ஒண்ணு நிச்சயமா தருவான் அப்படின்னு நம்ம நம்பினோமையானால் அப்ப நம்முடைய குழப்பங்கள் என்ன செஞ்ச அழுத்தங்கள்லாம் பெருமளவு குறைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல நாமெல்லாம் அடிமைகள். அந்த இறைவனுடைய ராஜ்யத்தில் நம்மளால ஒண்ணுமே புரிந்து கொள்ளவும் முடியாது, எதிர்த்து நிற்கவும் இயலாது, கேள்வி கேட்கவும் இயலாது, வேற ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போடவும் முடியாது. அப்ப ஏன் மனசால தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு என்ன செய்ய முடியும்? நம்மளால ஒன்னும் பண்ண இயலாது. அப்ப படைச்சவனிடத்திலேயே சரணடைவதுதான் சரியான வழி. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா என்ன செய்யணும்? அந்த அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு இறக்கி வச்சு போடுங்க. அல்லாஹ் நீ செய்கிறாய், நீ உன்னை எதிர்த்து நாங்கள் ஒன்னும் செய்ய முடியாது, நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம், இதை நன்மையாக்கி வை, அல்லது மறுமையில் இதற்கான கூலி எங்களுக்கு கூட என்று நம்ம அப்படி சுமையை இறக்கி வச்சுட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அது அப்படியே யாரோ நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போன மாதிரி நம்மளை உணரலாம். இதுவும் ஒரு பொதுவான பிரார்த்தனைகள் மூலமாக படைத்தவனிடத்திலேயே இந்த துன்பங்களை எல்லாம் தந்திருக்கிறான இந்த மன அழுத்தம் கஷ்டங்களை எல்லாம் யார் தருகிறானோ, யாருக்கு தர முடியுமோ அவனுக்கு தான் நீக்கவும் முடியும். அவனுடைய இடத்திலே நம்ம என்ன செஞ்சிடணும்? சரணடைந்து விட வேண்டும். அதான் துவா, பிரார்த்தனை செய்து விட வேண்டும்னா எல்லா பிரச்சனையும் இப்ப சால்வ் ஆகி போயிடுச்சு. அது போக நமக்கு எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு சும்மா அல்லாஹ் விட மாட்டான். ஒரு இபாதத்து செஞ்சால் எப்படி கூலி தருகிறானோ துன்பத்திற்கு கூலி தர்றான். நமக்கு ஒரு முள்ளு குத்துனா அதை சகிச்சுக்கிட்டதுக்காக வேண்டி அவனுக்கு 100 மார்க்க போடுங்கிறான் அல்லாஹ். நமக்கு வயிற்று வலி சகித்து கொண்டோமையானால் அதுக்கு ஒரு மார்க்க போடுங்கிறான். ஒருத்தனுக்கு கேன்சர் படாத பாடு படுறான் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி அவனுடைய 10 வருஷத்து பாவத்தை மன்னிச்சிருங்க அழிச்சிருங்கிறான் அல்லாஹ். இப்படி நமக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் நம்முடைய தரஜா உயரும், இல்லைன்னா பாவங்கள் அழியும். இந்த இரண்டும் சேர்ந்து கூட நடக்கும் அல்ல நாடினான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கும் பொழுது சரி இந்த துன்பம் வேஸ்ட் இல்ல, அல்லாஹ் தந்து வேஸ்ட். உலகத்துல கஷ்டமா இருந்தா இருந்துட்டு போகுது, கஷ்டப்பட்டு இபாதத்தெல்லாம் செய்யலையா, மறுமைக்காக தானே செய்யறோம். இப்ப அல்லாஹ் நம்மை திணிச்சிருக்கிறான், நமக்கு மறுமையில வெற்றி தருவதற்காக செஞ்சிருக்கிறான் நினைத்து பார்த்தீர்களேயானால் அப்ப மறுமையை நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். அதே மாதிரி நமக்கு மட்டும் குறை இருந்து மற்றவனுக்கெல்லாம் குறை இல்லைன்றா தான் பொதுவாக மனுஷனுக்கு பாதிக்கும். எல்லாருக்கும் குறை இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் ஒத்த கையோட பிறந்தாண்டா யாருக்கும் குறையா தெரியாது. எல்லாருக்கும் ஒரு கை தான், எவனுக்காச்சும் குறையா தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் 2 கை, எனக்கு மட்டும் ஒரு கைண்டா தான் அல்ல அதிகமான பேருக்கு 2 கை, கொஞ்சம் பேருக்கு ஒரு கைண்டா ஏன் எனக்கு மட்டும் இப்படி இந்த கம்பேர் பண்ற காரணத்தினாலதான் மனிதனுக்கு என்ன செய்கிறது? மன உளைச்சலும் அழுத்தமும் துன்பமும் ஏற்படுகிறது என்கிற காரணத்தினால் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? குறைகள் எல்லாருக்கும் வச்சிருக்கப்பா, யாருக்கு நிறைவா வச்சிருக்கிறேன்? உனக்கு கையில் என்ன ஒருத்தனுக்கு இன்னொருத்தருக்கு கால் இருக்காது, இன்னொருத்தனுக்கு கண்ணு இருக்காது, இன்னொருத்தனுக்கு நிம்மதி இருக்காது, இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி நல்லா இருக்காது, இன்னொருத்தனுக்கு புள்ள சரியா இருக்காது, இன்னொருத்தனுக்கு வேற விதமான பிரச்சனைகள் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்கத்தானே செய்து, யாருக்கு துன்பம் இல்லாம நான் வச்சிருக்கிறேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த நியதியை புரிந்து கொண்டோமையானால் நமக்கு துன்பத்தை மட்டும் நம்ம பார்க்காம நம்மள மாதிரி தான் 50 பேர் இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க, போயிடும் அவ்வளவுதான். நமக்கு இதுன்னு அவனுக்கு அதுவா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தால் பொதுவாக கம்பேர் பண்றதுல எனக்கு குழப்பம் வருது. கம்பேர் இப்படி பண்ணிட்டு போங்க,
நமக்கு இந்த குறை அவனுக்கு அந்த குறை, எல்லாருக்கும் தான் குறை, யாரு குறை இல்ல. இதை இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதெல்லாம் எந்த வகைக்கு அனைத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய தீர்வுகள். இதெல்லாம் நான் சொல்லி வர்றதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு துன்பமே ஏற்படுது என்று வைத்தாலும், துன்பம்னா நோயோ வறுமை எது ஏற்பட்டாலும், மரணத்தை தவிர வேறு எந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் கிடையாது. வறுமைண்டா கடைசி வரைக்கும் வறுமையா இருக்கிறான். நேற்று பிச்சைக்காரன் இன்னைக்கு பணக்காரன், இன்னைக்கு பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன், நேற்று ஏழை இன்னைக்கு பணக்காரன், இன்னைக்கு பணக்காரன் நாளைக்கு ஏழை. அப்ப துன்பங்கள் நிரந்தரமா எங்க இருக்கு? 10 தலைமுறைக்கு பிச்சைக்காரன் இருந்துட்டு இருக்கிறானா? இல்ல. அப்ப துன்பங்கள் நிரந்தரம். நோய் வந்தா போகாம இருக்குதா? புண்ணு வந்து ஆறாம இருக்குதா? முதுமை வந்தா அது போய் சேர்ந்துடும். அது ஒண்ணு நீங்க முடியாத ஒரு விஷயம். மரணம் வந்தா போய் சேர்ந்துருவோம். மத்த எல்லாம் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப துன்பங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலச் செய்கிற காரணத்தினால் இந்த துன்பம் வந்தால் போயிரும். கொஞ்ச நாள்ல நிக்கும். கொஞ்ச நாள் 1 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷமோ அல்லாஹ் நாடிய காலத்துக்கு நிக்கும். அப்புறம் அது மாறிக்கிட்டு வேற விதமா என்ன செய்வான் அல்லாஹ்? நமக்கு வேற விதமான பரீட்சை வைப்பான். இப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் அதுவும் நம்மளை ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி நமக்கு துன்பம் வந்தவன இடிஞ்சு போறோம் இல்லையா? துன்பத்தை அல்லாஹ் தருவதும் இன்பத்தை அல்லாஹ் தருவதும் சோதிக்கிறதுக்கு தான். என்ன சோதிக்கிறது? நமக்கு மகத்தான பரிசை வைத்திருக்கிறான். சொர்க்கம்ங்கிற பரிசை அல்லாஹ் தர இருக்கிறான். நரகம் என்கிற ஒரு கடுமையான தண்டனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதுக்கு நம்ம போகக்கூடாது, இதுக்கு நம்ம போகணும். நரகத்துக்கு நம்ம போய்விடக் கூடாது, சொர்க்கத்திற்கு நம்ம போகணும். இதை செய்வதாக இருந்தால் சும்மா தூக்கி சொர்க்கத்துக்கு யாரையும் போட முடியாது. டெஸ்ட் வைக்கணும். நீ பரீட்சையில தேர்றியா? எவன்லாம் பரீட்சையில தேர்னான்னு அவனுக்கெல்லாம் சொர்க்கம், ஃபெயில் ஆனவனுக்கெல்லாம் நரகம் ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கிறான். அந்த பரீட்சை இல்லாம ஒருத்தரும் கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் பரீட்சை வச்சு பார்த்து தான். அவெல்லாம் நினைச்ச பரீட்சை வைக்காம அவனுக்கு தெரியும் எல்லாமே இருந்தாலும் அவனும் ஒத்துக்கணும்ல. எனக்கு பரீட்சை வச்சா ஜெயிச்சிருப்பேன் நாளைக்கு சொல்லுவான் இவன். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்? அனைவருக்கும் ஒரு பரீட்சையை வைக்கிறான். அந்த பரீட்சையில நம்ம நினைக்கிற துன்பத்தை தான் பரீட்சைங்கிறோம். இன்பமும் பரீட்சை, செல்வமும் பரீட்சை, ஆரோக்கியமும் பரீட்சை. இந்த செல்வத்தை கொடுத்து ஒழுங்கா நடக்கிறான்னு எல்லாம் பாக்குறான், வறுமையை கொடுத்து ஒழுங்கா நடக்கிறான்னு பாக்குறான். அவனுக்கு வேற கொஸ்டின் பேப்பர், நமக்கு வேற கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் இல்லாம யாரும் கிடையாது. அப்ப அனைத்துமே சோதனை விலகி கொண்டோமையானால் இது லேசான சோதனை. எது? துன்பங்கள், வறுமை, கஷ்டம் இருக்கு பாருங்க. இது லேசான பரீட்சை எழுதிடலாம், ஓரளவுக்கு சமாளிச்சு எழுதிடலாம். ரொம்ப மிதமிஞ்சிய பதவி, கௌரவம் அதெல்லாம் பணம் காசுன்னு வந்துச்சுன்னு வைங்க, மிதமிஞ்சி போகக்கூடிய நேரத்தில் சாதாரண மனுஷனா இருந்தோம் லட்சக்கணக்கான தப்புகளை செய்யறவனா மாறிடுவான். இந்த மாதிரி வறுமை சின்ன சின்ன தப்புகள் தான் செய்வான். அப்ப மனிதனை அந்த பரீட்சை வைத்து சோதித்தால் தான் பயப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் பயப்பட்டாங்க. எனக்கு பிறகு நான் பயப்படுவது செல்வம் குவிந்து போய் அதிலேயே ஒரேடியா மூழ்கி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேனே தவிர வேற ஒண்ணுக்கு நான் உங்கள் விஷயத்துல பயப்படலன்னு சொன்னாங்களே. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டோமையானால் அப்ப நமக்கு என்ன வந்துடுறேன்? எல்லாத்துக்கும் பரீட்சை, நமக்கு பரீட்சை வைக்கிறானா அல்ல, ஓகே. இந்த பரீட்சை நம்ம பொறுமையா இருந்து என்ன செய்வோம்? அல்லாஹ் கூலி கூட அல்லான்னு நம்ம இருந்து காட்டுவோம். நம்முடைய வணக்கங்களை குறைத்து விடாமல், நம்முடைய நல்லறங்களை குறைத்து விடாமல், இதன் காரணமாக பாவத்தில் மூழ்கி விடாமல் நாங்கள் நல்லவனாக இருந்து காட்டுவோம். அது ஒரு சேலஞ்சா, அது ஒரு பரீட்சையை ஒரு இதா எடுத்துக்கொண்டோமையா, அதான் உண்மை. நம்ம எடுத்துக்கொள்வதில் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொண்டோமையானால் அது நம்மளை என்ன செய்யும்? ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதன் எதுலையுமே முழுசாக நிறைவடைவது கிடையாது. நம்ம பலவீனத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, சரி அந்த குறை நீக்கிட்டா குறை இல்லைன்னு சொல்லுவியா? வேற ஒண்ணு தான் சொல்ல போற. அப்ப நமக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம எந்த குறை இருப்பதாக நினைக்கிறோமோ அந்த குறையில நீக்கின உடனே எனக்கு குறை இல்லாத வாழ்க்கை வேணான்னு சொல்லுவானா? தேடி தேடி பாப்பான் என்னவா குறை இருக்கான்னு. அது இருக்குமா? அதை செஞ்சு கொடுத்தோம்னா இது இருக்குமா? அப்ப இவனுடைய பேராசைக்கு ஒரு லிமிட்டே இல்லாம இருக்கும் பொழுது அது நீங்க என்னத்தை தான் நீங்க தலையில நின்றாலும் சரி அந்த நோய் போக போறது இல்லை. இப்படிதான் நம்ம இருக்க போறோம். அதனால துன்பங்கள் நான் ஆடி போகாம துன்பத்தை நீக்கின உடனே நம்ம சந்தோஷப்பட்டு போறோமா? சந்தோஷப்பட மாட்டோம். அந்த அது ஏன் ஆவல, அப்புறம் இது ஏன் ஆவல, அது எப்படி ஒன்னொன்னா என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது மனிதனுடைய நம்முடைய பலவீனம் என்று புரிந்து கொண்டோமையானால் இது நம்மளை என்ன செய்யும்? மனக்கவலையையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் என்பதையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்து வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் மேலானது அப்படி நம்பணும். மறுமை வாழ்க்கை மேலானதுன்னு ஒருத்தர் நம்பிட்டான்னு சொன்னா இதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. அப்படி நம்புனதுனால தான் ஹிஜ்ரத் பண்ணாங்க, அப்படி நம்புனதுனால தான் உயிரையே தியாகம் பண்ணுவதற்கு போருக்கு போனாங்க. சாவத்தான் போறோம்னு தெரியும். சின்ன நம்பர் போய் பெரிய நம்பரோட மோதிரத்துக்கெல்லாம் போனாங்க. எதுக்காக போனாங்க?
நபிமார்கள் பிரச்சாரம் பண்ண அடிப்பான் உதப்பான் கொள்ளுவான்னு தெரிஞ்சான பிரச்சாரம் பண்ணாங்க. அதையெல்லாம் ஏன் அவர்களுக்கு சகித்துக் கொள்ள முடிந்தது என்று சொன்னால், இது அல்ல வாழ்க்கை, இது சின்ன அற்பமான வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பின பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், அந்த வாழ்க்கையில நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்கணும். இதை கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்து விஷயம் சின்னது, அது பெருசு. சின்னதுல கஷ்டப்பட்டு பெருசுல போய் நல்லா இருப்போம். இந்த ஒரு நம்பிக்கை நம்மளை முழுசாக ஆறுதல் படுத்திடும். இது மாத்திரம் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால், அசாபு சுபாக்கள் மாதிரி திண்ணையில படுத்துக்கிட்டே மூமின்களாக இருக்க முடியும். திண்ணையில படுத்துக்கொண்டு மண் தரையில படுத்துக்கொண்டு படுக்க தலவாணி இல்லாம பாய் இல்லாம எல்லாம் இருந்தா கூட அது ஒரு பிரச்சனையா தெரியாது என்பதை நம்ம என்ன செய்யணும். இதுகள் எல்லாம் ஒரு பொதுவான ஒரு மனோதத்துவ ரீதியான ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பொதுவா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மனுஷனை ஆறுதல் படுத்திடும். இதுக்கப்புறம் குறிப்பாக தனித்தனியாக குறிப்பிட்டும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லாவிட்டால் கூட இதுவே போதும். எது போதும்? பொதுவா உங்களுக்கு சொன்ன அந்த அறிவுரைகளை, மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை மனதில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால், திரும்ப திரும்ப இவற்றை குறித்து வைத்து நினைவுபடுத்திக் கொண்டோமே ஆனால், எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு அழுத்தம் வராது, வேற பணிகளை பாதிக்காது, இடிஞ்சு போய் உட்கார மாட்டோம். நம்ம வாட்டு இயற்கையை எப்போது போல லேசா சின்ன ஒரு பாதிப்பும் சுதாரிச்சுக்கிறோம். ஒரு நாணல் மாதிரி. நாணல் என்ன செய்யும்? ஆத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய நாணல் இருக்கு பாருங்க, அது ஆத்து தண்ணி எவ்வளவு வேகமா போனாலும் அது இப்படி வளைஞ்சு நிமிந்துக்கிறோம், வளைஞ்சு ஒடிஞ்சிடாது. நாணல் ஆத்தோரத்தில் ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னு வைங்க, இழுத்து போட்டு சாச்சி கரைச்சிட்டு போயிடும். அப்ப அது உறுதியா நிக்கிறா தெரியும், பார்த்தா உறுதியா நின்றா உளுந்துரும். நாணல் மாதிரி என்ன செய்யணும்? புல்லு இருக்குன்னு வைங்க ஆத்தோரத்துல, அந்த புல்லு தண்ணி அப்படி சாய் மறுபடியும் நிமிந்துக்கிறோம், மறுபடியும் சாயும், புடுங்கி எறிய முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு தன்மை மூமினுக்கு தான் உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியாக நம்ம இருந்து கொண்டோமே ஆனால் நமக்கு லேசா அப்படி சாய்க்க முடியுமே தவிர புடுங்கி எரிஞ்சிட முடியாது. முஸ்லிம் ஒரு மூமினை எந்த துன்பங்கள் வந்தாலும் புடுங்கி எரிகிற அளவுக்கு அவனுக்கு பெரிய பாதிப்பு வராது என்பதை எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். இது பொதுவான விஷயங்கள். இது போக குறிப்பிட்ட சில துன்பங்களை சொல்லி காட்டி உங்களுக்கு எப்படி இஸ்லாம் ஆறுதல் படுத்துகிறது. உயிரிழப்புகள் முதல் இழப்பு என்னது? நம்ம குடும்பத்துல கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ மூத்தா போவது நம்மளை பெருசா பாதிக்கிறது. இந்த மூத்தா போவதை பற்றி ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான அறிவுரைகளே போதுமானதா இருந்தாலும் அதுக்கு தனியா ஸ்பெஷலா என்னென்னலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இருக்கிறது, அதை எப்படி எல்லாம் பிரத்யேகமா அதை பேஸ் பண்ணணும் என்பதற்கு உள்ள அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பிள்ளையே இல்லாம இருக்கு சில பேருக்கு, குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள, அதெல்லாம் இந்த ஏற்கனவே சொன்ன பொதுவானது அடங்கிருச்சு. பொதுவான துன்பத்துக்குள்ள அது அடங்கிவிட்டாலும் குறிப்பாக உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம் குழந்தை இல்லைங்கிற ஒரு மேட்டரை எப்படி எதிர்கொள்வது. ஆம்பளை பிள்ளை இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளையா எனக்கு இருக்குது, அதை வச்சு நான் எப்படி காலம் தள்ளுறது என்று நினைப்போமையானால் அதுக்கு இஸ்லாம் எந்த மாதிரியான ஆறுதலை சொல்லி இருக்கிறது என்பதை நினைஞ்சிருக்கிறோம், அதை சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி எதிர்பாராத முறையில் ஏற்பட்ட விபத்துகள், இழப்புகள், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விடுகிறது, கைகால் முறிந்து விடுகிறது, அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுமையானால் அதுகளெல்லாம் நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் சீக்கிரம் எப்படி அதை மீள்வது, சீக்கிரமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்குரிய செய்திகளை எல்லாம் தனிப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் நமக்கு இழப்பு வச்சுன்னு சொன்னா அதை எப்படி பொருளாதாரம் இழப்போ அல்ல இல்லாமையோ, ஒன்னு இருந்துட்டு இல்லாம போவது அல்லது அல்லாஹ் தந்ததே நமக்கு போதுமானது இல்லை நம்ம நினைப்பது, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குமையானால் ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான அறிவுரைகளை போதுமானதாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு என்று சிறப்பான அறிவுரைகளையும் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. சிறப்பான அறிவுரை என்ன? முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வறுமை பொருளாதார குறைவு என்பது நல்லவன் கெட்டவன் பார்த்து வர்றது கிடையாது. எல்லா நல்லவன்லையும் ஏழை இருப்பான், கெட்டவன்லையும் ஏழை இருப்பான். நல்லவன்லையும் பணக்காரன் இருப்பான், கெட்டவன்லையும் பணக்காரன் இருப்பான். நல்லவனா பார்த்து அவங்களுடைய செயல்களை பார்த்து அவங்களுடைய தகுதியை பார்த்து தராதரத்தை பார்த்து எல்லாம் என்ன செய்யறது இல்ல, பணத்தை கொடுப்பது இல்லைன்னு வலிக்கிட்டோமையானால் நம்ம பொருளாதாரத்தை கம்மியா கொடுத்தான்னு சொன்னா அது நமக்கு மட்டப்படுத்துறதுக்கு எல்லாம் செய்யறோம். நபிமார்களே ஏழையா வச்சிருந்தான், பெரிய பெரிய இறை தூதர்கள்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, சகாபாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்மை ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேசில் என்ன செய்ய மாட்டோம், தங்க ஆறு ஓடுனா கூட போதும்டா சொல்ல போறோம். நம்ம வறுமைங்கிற இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சத்துக்கு என்ன அளவே கிடையாது. இப்போதைக்கு ஒரு அளவு சொல்லுவோமே தவிர அந்த அளவு கிடைத்து விட்டது என்றால் வேற ஒரு அளவு சொல்லுவோம், அந்த அளவும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு பெரிய அளவு சொல்லுவோம். அப்ப நமக்கு 1 லட்சம் வேணும் இப்ப நினைக்குவோம்,
நாளைக்கு 1 லட்சம் கிடைச்சோம், ஒரு 25 லட்சம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்குவோம். சரி 25 வந்தவொடனே 50 லட்சம் வந்தா நல்லா இருக்குமோ, 1 கோடி வந்துட்டா என்ன செய்வோம், 5 கோடி வேணும்னு சொல்லுவோம். 1000 கோடி வேணும்னா வந்தாலும் என்ன செய்வோம், இன்னொரு 10,000 கோடி தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இது முடிவு இருக்கா? இந்த நோய், இது ஒரு நோய். தேவை நிறைவேறுது, அல்லாஹ் தர்றானா, சாப்பிட்டோமா குடிச்சோமா, கொண்டாடி பிள்ளை துணிமணி எடுத்து கொடுத்தோமா, வீடு வாசல் கட்டணுமா, அந்த அளவோடு நின்றுகிட்டா தான் செல்வமே தவிர அதுக்கு மேல உள்ளதெல்லாம் அது பெரிய நன்மையே கிடையாது. அவன் சொத்து எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுன்னு இது இப்படியான நிலையில எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னா கேட்டு சொல்றாங்கன்னா எத்தனை அந்த அளவுக்கு விளக்கமா சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி தாறுமாறாக இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் நம்மள அந்த பேராசை தான் இப்படி குழப்புகிறதே தவிர யதார்த்தத்தை விளங்கிட்டோம்னா அதனாலே குழப்பம் வராது. பொருளாதாரம் கம்மியா இருக்கனால என்ன செய்ய மாட்டோம், ஆடி போக மாட்டோம், குழம்பி விட மாட்டோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட வறுமை, சஹாபாக்கள் பட்ட வறுமையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டி அந்த வறுமையில நீங்க இருக்கிறீங்க, நம்ம இருக்கிறோம், யாராச்சும் இருக்கிறோமா வறுமைன்னு சொல்றோம். ஆனா நம்ம காலத்துல உள்ள யாரும் அந்த காலத்துல ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் செல்வந்தர்கள் கணக்குல வந்திருப்பாங்க. இப்ப நம்ம காலத்துல இருக்கக்கூடிய ஏழை இருக்காருல, இவரை கொண்டே ரசூலுல்லாஹ் காலத்துல நிப்பாட்டினோம்னா பணக்கார பட்டியல வந்திருப்பாரு. ஏன்? அவங்களுக்கு சாப்பாடுக்கு ரொட்டி கிடைக்கல, பேரிச்சம்பழம் கிடைக்கல, உடுத்திக்கிறது ஒரு துணிக்கு மாற்று துணி மறுதுணி கிடைக்கவில்லை, குடியிருக்க வீடு கிடைக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு வறுமையில் அந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்கும் பொழுது நீங்க ஏன் போட்டு அழட்டிக்கிறீங்க? அதுலயும் தானே ஈமானோட இருந்தாங்க. வறுமையினால் ஆடி போனாங்களா, உடைஞ்சு போனாங்களா, தளர்ந்து போனாங்களா, அவங்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா, அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை இந்த வறுமைகள் மாற்றியதா? அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நினைஞ்சிருக்குது. அதை பற்றி ஆறுதல சொல்லி இருக்கிறோம். அது போக இன்னொன்றை நம்ம என்ன செய்யணும், இதுல இருந்து வெற்றி பெறுவதற்கு போதும்ங்கிற மனசை உண்டாக்கிருங்க. இது ஒரு நோய். இப்போ என்ன அல்லாஹ் தரானோ அதை கொண்டு போதும்னு மனசை வச்சு நினைங்க. அல்லாஹ் போதுமாக்குவான். யார் போதும் என்று நினைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானதை ஆக்குவான். அப்ப எப்படி ஆக்குவான்? பரக்கத்து செய்வான். அல்ல பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கிறது. நினையாபுரத்திலிருந்து 1000 ரூபாயை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் வேலையை அதுல ஆக்கிடுவான். அல்லாஹ் தர 100 ரூபாயா இருக்கும், 10,000 ரூபாய் வேலை நடக்கும். 100 ரூபாயில என்ன நடந்துறேன், 10,000 ரூபாயில உள்ள வேலையெல்லாம் நடந்துரும். அதனால நம்பரை வச்சுக்கிட்டு கணக்கு பண்ணாதீங்க. வருமானம் கம்மியா இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் குறைந்த பொருளில நிறைந்த பரக்கத்தை செய்வான். அதுக்கு என்னென்ன மாதிரியான உதாரணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது, அவற்றை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி நினையாபுரத்தில் இருந்த எப்படி வரும்னே தெரியாது. நம்ம இருக்கிற நிலைக்கு மேல போக முடியுமான்னு நினைப்போம், அது மேல போயிருவோம். எப்படி போனாலும் சொல்ல முடியாது. அவங்க நினைத்து பாராத விதத்தில் எல்லாம் அல்லாஹ் தருவான்ல அப்படி நம்பிக்கை கொண்டோமே ஆனால் அது நம்மளை என்ன செய்யும், ஆறுதல் படுத்தும். அது போக நம்ம அந்த வறுமை போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு கீழே உள்ள ஆட்களை பார்க்கணும். மேல உள்ள ஆளை பாக்குறீங்க, நீங்க குடிசையில் இருக்கிற ஆளுக்கு நீங்க யாரு பாருங்க, பிளாட்பாரத்தில் இருக்கணும் பாருங்க. அந்த குடிசை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறோம் அவனை பாருங்க. 10 செட்டை வச்சுக்கிறாங்க, 20 செட்டுக்காரனை பாக்குறீங்க, 2 செட்டை வச்சுக்கணும் பாருங்க. அப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய யாரும் நம்ம கீழே இன்னும் கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட நாம் மேல இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, எல்லாம் ஆறுதலாயிரும். நீங்க மேல இருக்கு நம்ம கம்மியா இருப்பான், நம்மளை விட மேல இருக்கக்கூடியவன் பணக்காரங்கிறவன் சின்ன நம்பர்ல இருப்பான். 700 கோடி பேர்ல ஒரு 5 கோடி தருவானா 10 கோடி தருவான்னு சொல்ல முடியாது. நம்ம கீழே இருக்கிறவன் என்ன செய்வான், 600 கோடி பேர் இருப்பான். அப்ப அவ்வளவு கோடி மக்களை விட அல்ல நம்மளை நல்லா வச்சிருக்கான்னு நினைத்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த நமக்கு வரக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருள் இழப்பு வறுமை எல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதை அதற்குரிய காரண காலங்களோடு நினைஞ்சிருக்கிறோம், அதை விளக்கி இருக்கிறோம். இதெல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ பொருளாதார விஷயத்துல கடன் தொல்லைங்கிறது அது நம்மளை பெருசா பாதிக்கிறது. நம்ம கடன் நம்ம ஒருத்தனை கடன் கொடுக்க வாங்கிட்டு ஏமாத்துறது போட்டு நம்ம கடன் பட்டுட்டோம், கொடுக்க முடியல. அப்ப அவன் நம்மளை திட்டும் போது பாதிக்கப்படுவோம், பலவிதமான உளைச்சலுக்கு ஆளாகும் சொன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? கடன் வாங்காம இருக்க என்ன செய்யணும், கடன் வாங்கிட்டோமே ஆனால் அது எப்படி அதை மீள்வதற்கு என்ன செய்யணும் என்பதை எல்லாம் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பலவிதமான தோல்விகள், பல தோல்விகள், பரீட்சையில தோல்வி அடைகிறது, வாழ்க்கையில தோல்வி அடைகிறது, வியாபாரத்தில் தோல்வி அடைகிறது, வேலையில தோல்வி அடைகிறது, விளையாட்டில் தோல்வி அடைவது, போட்டிகள்ல தோல்வி அடைவது, குடும்ப வாழ்க்கையில தோல்வி அடைவது, காதலில் தோல்வி அடைவது, இப்படி பலவிதமான தோல்விகளை நம்ம சந்திக்கும் பொழுது அதுல நம்ம தோண்டு விடுகிறோம் என்றால் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பொதுவான அறிவுரை போதும். இருந்தாலும் அதுக்கு தனியாக மார்க்கம் எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறது அதையெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம வேலை பொழுவா இருக்குது, எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு ஓய்வே இல்லை, நிம்மதியே இல்லை என்று நம்ம அலட்டிக் கொள்கிறோம். அது கண்டிப்பா பொய். நம்ம பேராசையினால வேலையை இழுத்து போட்டுக்கிட்டோமே தவிர நீ அவ்வளவு இழுத்து போடுற மார்க்கத்துக்காக கூட அப்படி செய்யக்கூடாது. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டு போட்டு சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து விட்டு போய் சம்பாதிக்கணும் யாரு சொன்னா? உன்னை யார் ஓவர் டைம் பார்க்க சொன்னா? உன்னை யார் 40 மணி நேரம் உழைக்க சொன்னா?
கொஞ்ச நாளைக்கு வேலை, கொஞ்ச நேரத்துக்கு வேலை வரும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆயிரு, வீட்டுல போய் நிம்மதியாயிரு, மனைவி மக்களோட சந்தோஷமாயிரு, இபாதத்துக்காக கூட அப்படி செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லும் போது நீங்களா இழுத்து போட்டு 16 மணி நேரம் வேலை விட்டு 5 மணி நேரம் வேலைக்கு கொடுத்து சேர வேண்டியதானே, காசு கம்மியா கிடைக்கும், நிம்மதியும் சேர்த்து கிடைக்கும்ல. அப்ப அதையா நீங்க வழங்க மாட்டேங்கிறீங்க என்பதை எல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், விரிவான முறையில விளக்கி இருக்கிறோம். சக்திக்கு மீறி இபாதத்து கூட செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி வசுவாசு மனக்குழப்பம் இல்லாத கற்பனை பண்ணிக்கிறது, இல்லாத ஒண்ணு என்ன செய்யறது, ஃபீலிங் பண்ணி கொண்டு பேணுதல்ங்கிற முறையில கூடுதல் கவனம் செலுத்துறது மனக்குழப்பத்தினுடைய பைத்தியத்தினுடைய துவக்க நிலை. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க என்பதை நினைஞ்சிருக்கிறோம், அதை விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பேய் பிசாசு மனக்குழப்பம் தான், அதுவும் மனசுல ஏற்பட்ட குழப்பத்தினால பேய் இருக்குது பிசாசு இருக்கு நம்பி பயந்து அதனால ஈமான இழந்து தாயத்து போட்டு தட்டு போட்டு அதை செஞ்சு தர்கால கட்டி வச்சு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றீங்க, அதனுடைய யதார்த்த பேய்ண்டா என்ன என்பதை எல்லாம் விளக்கி அந்த மாதிரியான பயங்களும் நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்று அதற்குரிய தீர்வுகளையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் என்ற முறையில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனை குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்த இறுதியாக சில நாட்களாக பார்த்து அதற்குரிய விஷயங்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது இதுக்கு தீர்வு தற்கொலை தான் போறீங்களே, அப்படி சில பேர் போகிறார்களே, அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், தற்கொலை செய்யறதுனால ஏதாவது தீர்வு கிடைக்குமா, தற்கொலை செஞ்சால் இந்த மார்க்கத்தில் எப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிலை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை டோட்டலா நாசமா போயிருமே, இதுகளை எல்லாம் நம்ம குழந்தையில இருந்து என்ன செய்யணும், அதை ஊட்டி வளர்த்து கொண்டு வந்தோமையானால் அதுகளெல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதை விளக்கணும். அதே போல ஹிஸ்டீரியாங்கிற நோய்க்கு உள்ளாகக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, நினைச்சது கிடைக்கலன்னு இந்த மாதிரியான வலிப்பு நோய் மாதிரி கையை கால உதறிக்கிட்டு என்ன செய்வாங்க, தலை விரிச்சு போட்டு ஆடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவது என்பதையும் பார்த்தோம். இதுல மனநோய் சம்பந்தப்பட்டது இல்லாம நிஜமாகவே மூளையில் ஏற்பட்ட கோளாறினால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், அதற்கு கவுன்சிலிங் கொடுத்து அறிவுரை கொடுத்து சரி பண்ண முடியாது. என்ன குறை மூளையில் இருக்கிறது அதை சரி பண்ணணும், மருந்து மாத்திரைகள் மூலமாக ஊசி மூலமாக அதை என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டிய விஷயம் தனியாக இருக்கிறது. அது உடல் சம்பந்தப்பட்டது, மனநோயில சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்பதெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அனைத்துக்கும் தீர்வு என்ன, திக்ருல்லா அமைதிப்படுத்துவதற்கு முக்கியமான தீர்வு என்ன, அல்லாஹ்வுடைய அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனக்கோளை வந்தாலும் என்ன செய்யுங்க, அப்படி தனியாக அமர்ந்து இறைவன் கற்றுத்தந்திருக்கிற இறை தூதர் கற்றுத்தந்திருக்கிற அந்த திக்ர்களில் எதையாவது ஓதுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்த திக்ர் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் இருக்கிறது, ஆயத்துல் குர்சி இருக்கிறது, திருக்குர்ஆனுடைய 113-14வது அத்தியாயங்கள் குல் ஹுவல்லாஹ் குல் ரப்பில் ஃபலக் ரப்புன் நாஸ்ங்கிற அந்த 2 சூறாக்கள் இருக்கிறது. இது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த துஆ இருக்கிறது, லா ஹவ்ல வலா குவத்த. இது மாதிரியாக அல்லாஹ் யூனுஸ் நபி செய்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து துஆக்களின் தொகுப்பு புத்தகங்கள் இருக்கிறது. அதில் வாங்கி வைத்துக் கொண்டு அந்த துஆக்களை விளங்கி நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலேயே மனக்குழப்பத்தை அப்படியே எல்லாம் வாங்கிக்கிறோம், மனக்குழப்பம் இருக்காது. வணங்குதா, அந்த மாதிரி ரிலீஸ் ஆக்கி விட்டுருவாங்க என்பதெல்லாம் செஞ்சோம். இதுகள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன செய்திகள், தொகுத்து விஷயங்கள் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த 29 நாள்ல சொல்லி இருக்கிறோம். அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன இருக்கு, ஈகோங்கிற நோய் இருக்கிறது. சில ஆட்களுக்கு ஈகோன்னா என்ன, ஒரு காரணம் இருக்காது, நமக்கு மேல ஒருத்தவங்க பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு மேல புருஷனுக்கு மேல பொண்டாட்டி போனா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. 2 நண்பர்களுக்கு மத்தியில அவனுக்கும் கோழி முட்டை வாங்கினா சந்தோஷப்படுறான், இவனோட 2 மார்க் அவனுக்கு கூட போயிட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி ஈகோங்கிறது அடுத்தவன் மேல போய் இது ஒரு பச்சை நோய். இது அவனுடைய உழைப்புக்கு திறமைக்கு தகுந்தவாறு மார்க்குகளை வாங்குவானுவ. நீ ஏன் இதுக்கு போய் அழட்டிக்கிற, ஒருத்தன் கூட வாங்கிட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் பாராட்டு கட்டு இவனுக்கு எனக்கு கிடைக்கிறவனுக்கு கிடைச்சிச்சே என்ற மாதிரி செய்வது அல்லாஹ்வை ஏற்று நிற்கிற விஷயம். இது இந்த ஈகோவுக்கெல்லாம் ஏற்கனவே ஈகோ தனியாக நம்ம சொல்லவில்லை, சொல்லாத விஷயங்களா இருந்தாலும் அந்த ஈகோவுக்கும் இதை ஏற்கனவே சொன்னோம்ல, தக்தீரை நம்புவது, இது அல்லாஹ் செய்யறான், அவனை செஞ்சுக்கிட்டான், அல்லாஹ் அந்த ஏற்பாடு செய்யறான் என்ற அந்த பொதுவான தீர்வுகள் சொன்னோம் இல்லையா, அதுல அது அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நவீன காலத்துல புதிய புதிய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. நவீன சாதனங்களுக்கு, இன்டர்நெட்டுக்கு அடிமை, விளையாட்டு கேம்ஸ் இருக்கு இல்லையா, வீடியோ கேம்ஸ்கள், அதுக்கு அடிமை, கிரிக்கெட்டுக்கு அடிமை, நாடகங்களுக்கு அடிமை, செல்போனுக்கு அடிமை, இவைகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடிமையாயிடக்கூடாது. அடிமையாயிரம் அர்த்தம் அதான் வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் செல்போன் கைமா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட் ஆல்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, இது நோய். தேவைக்கு மேல பாரு, பார்த்து முடிச்ச வேலையை பார்த்து பேரு, அதுலயே இதெல்லாம் எந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. திங்கிற பழக்கத்துக்கு அடிமை தின்னுட்டே இருக்க முடியுமா?
சாப்பிடுறோம்னா நீ வேற வழி பார்க்க வேண்டியதானே. அப்ப சாப்பிடுறது கூட அடிமையாக கூடாதுங்க. சாப்பிடுற தேவைக்கு சாப்பிடணும். அது ஏன் உட்காந்து சாப்பிடணும் 8 மணி நேரம் உட்காந்து திண்டாலே அது நோய் தானே அது. அப்ப எல்லாத்திலும் என்ன செய்யணும்னா அடிமையாவும் ஆயிடக்கூடாது. அந்த தேவைக்கு பயன்படுத்தணும் என்ற ஒரு பொதுவான விஷயங்களை கற்றுக்கொண்டோமே ஆனால் இதுகளெல்லாம் நம்ம அடிபட்டு போயிடும். செல்போன் வச்சா என்ன செய்யற, தேவைக்கு பேசுங்க. எதுக்காண்டி இதை கண்டுபிடிச்சான், அவன் எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு போறான், இது எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், நல்லதுன்னு யோசிக்கணுமா இல்லையா? எதுக்கு நல்லது? நம்ம எங்க இருக்கோம் மனைவிக்கு தெரிவிக்கலாம், மனைவி கணவனுக்கு தெரிவிக்கலாம், ஒரு அவசியமான ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம்னா அங்க இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அந்த சாப்பாடு ரெடி பண்ணி வை, இந்த சாப்பாடு வைய வர்றேன்னு சொல்லலாம். இப்படி தேவையான இத்தனை விஷயங்கள் ஒரு நீங்க கடை வச்சிருந்தா ஆர்டர் பண்ணலாம், நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தா கொள்முதல் பண்ணலாம், அது ஒரு டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதுக்கு பயன்படுத்தலாமே தவிர சும்மா உட்காந்து பேசிட்டே இருக்கிறது பயன்படுத்தினா பில்லும் ஒரு பக்கம் ஏறும், மனநோய் ஏறுமே. பில்லு ஏறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பில்லு ஏறாம எல்லாம் ஸ்கீம் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. அதெல்லாம் பிரியா பேசலாம், பேசுறது மட்டும்தானா? காது எல்லாம் டேமேஜ் ஆச்சு எல்லாருக்கும். இப்ப காதுங்கிற சின்ன ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் செய்யறான், சின்ன சவ்வு தான் வச்சிருக்கிறான். அதுல பெரிய சம்மட்டி எல்லாம் கொண்டு அடிக்க முடியாது, குறிப்பிட்ட டெசிபலுக்கு மேல தாங்காது. அப்ப போனுங்கிறது என்னது, காதுல ஒட்டி வச்சுட்டு நம்ம கேட்கிறோம். தூரத்துல இருந்து கேட்கறதாவது அது வடிகட்டி ஒரு அளவுக்கு தான் உங்களை தள்ளுது. இது காது கிட்ட கொண்டு வச்சு கேட்கும் போது வெளியில உள்ளவனுக்கு அந்த சத்தம் கேட்காட்டாலும் காதுல டம்மு டம்முன்னு அடிச்சோம்னா என்னவாகும், எல்லாம் செவுட்டு மிஷின் வாங்குற அளவுக்கு ஆயிரும். அதிகமா போனுச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படி ஆகும். நமக்கு ஒரு பாதி காலம் இப்ப இளைஞர்களா இருக்கிற எடுத்துக்கொண்டாலும் நீங்க பாதி காலம் யூஸ் பண்ணாம இருந்துட்டீங்க, இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இவ சின்ன பயிர்களா இருக்கிறவங்க ஆரம்பமே செல்போன்ல ஆரம்பமாகுது. இவங்க எல்லாம் என்னவா ஒரு 40 வயசு அடையிறாங்க. இப்ப உள்ள பசங்க எல்லாம் 40 வயசு அடைஞ்சாங்கன்னா எல்லாரும் காதுக்கு என்ன செய்யணும், மிஷின் மாட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அதனால காதை காப்பாற்றணும். இதெல்லாம் டான்ஸ் பாக்குறது, பாட்டு கேட்கறது, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓவர். கிரிக்கெட்டும் விளையாட்டு தொலைஞ்சிட்டு போ. கிரிக்கெட்னா என்ன போய் பாரு முடிஞ்சு வச்சுக்கத. வாழ்க்கையே கிரிக்கெட்டா 24 மணி நேரம் விளையாடுறான். உலகத்துல விளையாட்டு இருக்குமா? விளையாட்டுன்னா 24 வருஷா விடிய விடிய ராப்பகல் ஆட்டம்னு போடுறாங்க. ராப்பகல் ஆடினா ஆட்டமா? அது என்னது? அது சூதாட்டம் தான். அது ஆட்டங்கிற விளையாட்டுங்கிறது நம்ம உழைக்கிறது வேலை எல்லாம் டைவர்ட் பண்ணி ஒரு மனசு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவதற்காக உள்ளது. 24 மணி நேரத்தில் உழைக்கிறோமா, கஷ்டப்படுறோமா, 1 மணி நேரம் போயிட்டு விளையாண்டுறேன். 1 மணி நேரம் விளையாடு, ஒரு நாளைக்கு காலையில் கொஞ்ச நேரம் விளையாடு, சாயந்தரம் விளையாடு, அதான் விளையாட்டுங்கிறது. இதுலயே உட்காந்துட்டு விளையாண்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான், அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனாச்சும் பரவாயில்ல, விளையாடுறவனாவது அவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது, எதுக்காக போனவன் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அரசியலுக்கு அடுத்து பணம் சம்பாதிக்கிறது கிரிக்கெட் தான், அதிகமா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன, உட்காந்து டிவியில உட்காந்துட்டு அதையே பாக்குறானு, 6 அடிச்சான் 4 அடிச்சான், இதே உட்காந்து எந்த நேரம் நமக்கு என்னது சூதாட்டம் பண்றாங்க. இதுகளை எல்லாம் நம்ம அப்படி மூழ்கி போய் சும்மா அதுல இன்ட்ரெஸ்ட் தான் செய்யலாம், பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சு வச்சுக்கிறத. அது கூட பொறுமை இல்லாம அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். படிக்கிறோம் படிக்க மாட்டேங்கிறான், வேலைக்கு போறோம் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறான். அப்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம பாழாக்கிட்டு இருக்கான், விடிய உட்காந்து அதை பாக்குறான். இபாதத்தை செய்யக்கூடாதுங்கிறோம், விடிய உட்காந்துக்கிட்டு கிரிக்கெட்ல என்ன செய்யறான், ஸ்கோர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு அடிமையாவாதீங்க. டோட்டலா வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அனைத்து விதமான அடிமைத்தனமும் இருக்கிறது. இந்த அனைத்து அடிமைத்தனமும் எதனால வருதுன்னா, எல்லாத்தையும் அளந்து செய்யணும், எல்லாத்தையும் எல்லையை தாண்டிடக்கூடாது, மேலையும் போயிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. அந்த நிதானமாக நடுத்தரமான நிலையில் நீங்க இருந்துகிட்டீங்கன்னு சொன்னா அதெல்லாம் வராது. எல்லாத்தையும் என்ன செய்யணும், இதான் நம்ம வாழ்க்கை, இதுக்கு நம்ம படைக்கப்பட்டோம், இதனால கேட்க மாட்டானா, வேற கடமை இபாதத்துக்காக வேண்டிய இதெல்லாம் விட சொல்றானா? அல்ல, இபாதத்தை கூட விட்டுட்டு அதிகப்படியான இபாதத்தை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை கவனிக்கிறான, வேற கடமைகளை செய்ய சொல்றானே, இது எப்படி சரியா வரும்? இந்த விளையாட்டு நான் மூழ்கின காரணத்தினால் அன்றைக்கு நான் சம்பாதிக்கலன்னு சொன்னா ஒத்துக்குருவானா? அல்ல, அது நியாயமா இருக்குமா என்று நம்ம சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் இந்த மாதிரியான அடிமைத்தனம் எதற்கும் அடிமையாக கூடாது. எந்த ஒரு பழக்கத்திற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையா இருந்தா ஓகே, இல்லைன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். சில ஆட்களுக்கு ஒரு பொருளை பவுடர் இந்த முகத்துக்கு போடுற கிரீம் கிடைக்கலன்னு வெளியே போக மாட்டாங்க. பொம்பளை எல்லாம் சில ஆளுக்கு கிடைக்கலையா, ஏன் அடிமையா வரீங்க? இருந்தா போட்டுக்கிறாங்க, இல்லாட்டி தேவையான போயிட்டு வர வேண்டியதானே. அந்த இது கிடைக்கல, இன்னும் அந்த ஃபேஸ் வாஷ் கிடைக்கல, அது போட்டு கழுவுனா தான் வெளியே போவேங்கிற அளவுக்குலாம் அடிமை இருக்கிறாங்க. தேவைக்கு யூஸ் பண்ணு, கிடைச்சா யூஸ் பண்ணிக்க, இல்லன்னா போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. இதுக்காக வேண்டி தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் விடுறதா? அதனால எந்த ஒரு பழக்கத்துக்கும் சோப்புக்கு அடி சோப்பு போடுறீங்க, சோப்பு இருந்தா தான் குளிப்ப வேண்டிய, சோப்பு இருந்தா குளிங்க, இல்லாத சும்மா குளிங்க. அப்படி செய்யணுமா இல்ல? எல்லாத்துக்கும் பழகணுமா இல்லையா? அதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் செய்யற வேலை. அப்ப எதற்கும் நம்ம என்ன செய்யணும், அது கிடைச்சா பயன்படுத்திக்கிறங்க, கிடைக்கலன்னா விட்டுட்டு போங்க. இதுதான் நிம்மதி தரும். இதை தவிர வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யாத மனுஷனுக்கு அதான் வேணும், அது இருந்தா தான் அப்படின்னு நினைச்சுங்க, அதான் நோய், அதான் மனநோய். இதெல்லாம் வைக்க கூடாது. அது மாதிரி பொதுவாக
இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சில பேர் மெயில் மூலமா அனுப்பியிருக்காங்க. குழந்தை மெண்டலா போயிருச்சு, குழந்தை பிறக்கும் போதே மனநோயாளிகளாக மன வளர்ச்சி குன்றியவங்களாக பிறந்திருக்கிறாங்க, அதை நினைச்சு கவலைப்படுறோம், அதுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன பொதுவான ஆறுதல் தான். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த உலகத்தில் எந்த துன்பம் வந்தாலும் ஒரு அம்மாவுக்கு வந்த ஆறுதல் சொன்னமா இல்லையா, அந்த வலிப்பு நோய் வருமே, அந்த வலிப்பு நோய் வந்து அந்த அம்மா என்ன உனக்கு சொர்க்கம் தர்றான் அல்லா தருவான், அது வேணுமா வலிப்பு நோய் நீங்க என்னமான்னு கேட்கும்போது இல்ல நான் வலிப்பு நோயோட இருந்துக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப மறுமையை நம்பக்கூடிய இந்த மாதிரி குழந்தைக்கு அது மாதிரி இருக்குமே, ஆனால் கஷ்டம் தான். ஒரு தாயோ தந்தையோ பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லா பிள்ளைகளும் ஓடி ஆடி விளையாடும் போது நம்முடைய பிள்ளை மாத்திரம் சொல்றதை புரிந்து கொள்ள முடியாம 10 வயசாகி 3 வயசு மாதிரி இருப்பான். 10 வயசுல 10 இருக்கும், செயல்பாடுலாம் என்ன செய்யும் 3 வயசா இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாதிப்பா தான் இருக்கும். ஆனால் அதுல என்ன இருக்கிறது, பல நன்மைகள். இது சபூர் செய்வதனால நன்மை. இந்த குழந்தை வந்து ஒண்ணுக்கு யூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அர்ப்பணிக்கிறோமே, தியாகம் பண்றோமே, சேவை செய்யறோமே, அதுக்கெல்லாம் தாறுமாற அல்லாஹ் கணக்கு என்ன செய்வான் வைத்திருப்பான். அந்த குழந்தை இப்படி வைத்ததற்காக வேண்டி அந்த குழந்தை உங்களுக்கு சொர்க்கத்தில் கொண்டு செல்வதற்குரிய ஒரு காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான் ஆக்குவான். இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட், அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மறுமை பேர் கொடுப்பதற்காக வேண்டியும் அதை காரணமாக வைத்து உங்களுடைய மறுமை தரஜாவை வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் செய்கிறான். நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இது. சொன்ன பிறகும் இது அவங்க ஒரு மெயில் மூலமா கேட்டிருக்கிற காரணத்தினால் சில பேர் எல்லாத்துக்கும் சொன்னதிலே ஆறுதல் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் என்ன இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுருக்கமா சொல்றதா என்ன செய்யணும், எல்லாமே லைட்டா எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத்துல பொறுப்பாளர்களா எவ்வளவு பிரச்சனைகள், எதுக்கு நாங்க வந்து பாதிக்கப்படவே மாட்டோம். அதனால இந்த தலைப்பை சொல்ல முடிகிறது. நம்மளே மெண்டலாக சொல்ல முடியுமா? எதுவுமே பாதிக்காதவங்க. எவ்வளவு இப்ப நான் சொன்ன பல விஷயங்கள் நானே சந்தித்திருக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறோமே, அதெல்லாம் என்ன பாதிச்சதே கிடையாது. அது ஒரு பக்கம் வச்சு இந்த வார்டு போயிட்டு இருக்க வேண்டியது நம்மளுங்களா. நமக்கு ஏற்படுகிற எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் செய்யலாம், ஏற்றி என்ன செய்ய முடியும் நமக்கு, அவ்வளவு மேட்ரு. இந்த மாதிரி நினைத்து லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் வைத்துக் கொண்டோமையானால் எந்த விதமான குழப்பங்களும் வராது. இன்னும் சில பேர் அதுக்கு மெயிலில் அனுப்பின சில விஷயங்களை சுட்டி காட்டுறேன். சமுதாயத்தில் ரொம்ப கொடுமை செய்யறாங்க, அசாம் கலவரம், குஜராத் கலவரம், அப்படி இப்படி எங்க பார்த்தாலும் முஸ்லீமுக்கு எதிராக இது பண்றாங்க. அது எங்களை பெருசா பாதிக்கிறது, தூக்கம் வராது. சில ஆட்களுக்கு சமுதாய அக்கறை உள்ள ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்த செய்தியை பார்க்கும்போது, டிவியை பார்க்கும் பொழுது, பேப்பரை படிக்கும் பொழுது, அந்த செய்திகள் பரவுவதை பார்க்கும் பொழுது, அது சம்பந்தமான வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது, அது சம்பந்தமான உரைகளை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யும், இப்படி இருக்கிறவங்க நம்ம சமுதாயம் இப்படி இருக்க, ஒடுக்கப்படுறாங்களே, துன்பப்படுறாங்க, அப்படி இப்படி இப்படி பெரிய ஃபீலிங் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான என்ன செய்யணும், அதை களைவதற்கு நம்ம அக்கறை செலுத்தலாம். அதுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம். நம்ம மக்களுக்கு இது ஏற்படாமல் என்ன செய்வது என்பதற்கான வழிவகைகளை கண்டறியலாம். அந்த அளவோடு வைத்துக் கொள்ளணுமே தவிர இதுக்காக வேண்டி இடிஞ்சு போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்ப இறைவன் தானே செய்யறான். அது என்ன செய்ய போறீங்க? அதனால அங்க மியான்மர்ல அவங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். போராட்டம் செய்யலாம், வந்து அது எதிராக இந்திய அரசாங்கம் தலையிட சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். இதுதான் செய்ய முடியுமே தவிர அங்க போய் நம்ம 1 லட்சம் பேர் இறங்கி அவனோட ஃபைட் பண்ண இயலுமா, போக முடியுமா, என்ன சாத்தியப்படும்? முடியாது. அல்லாட்ட முறையிட வேண்டியது உலக அளவுல சர்வதேச அளவுல ஒரு நெருக்கடியை நிர்பந்தத்தை உண்டாக்கும். அவ்வளவுதான் செய்ய முடியும். கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்து அநியாயமா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, என்ன செய்ய முடிஞ்சு? ஆமா, அசாமுக்கும் குஜராத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண முடிஞ்சு? அந்த 19 பேர் கொலை செய்யப்பட்டது யாரும் தண்டிக்கப்படவும் இல்லை, கைது செய்யப்படவும் இல்லை, வழக்கு போடப்படவும் இல்லை. குண்டு வெடிப்புல உள்ளவனுக்கெல்லாம் வழக்கு போட்டாங்க. அதுக்கு முந்தி நடந்த சம்பவத்தில் சுட்டு தண்டாங்களே, அதுக்கு யாருப்பா குற்றவாளி, அவனுக்கு என்னப்பா தண்டனை? ஒன்னையும் காணாம். என்ன செய்ய முடிஞ்சு? மனித உரிமை கமிஷனுக்கு போனோம், அது என்னென்ன வகையில கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போனோம், எல்லா முயற்சியும் பண்ணணும். சிறுபான்மை கமிஷனுக்கு கொண்டு போனோம், ஒண்ணும் இல்ல, முடியல. நம்மளால நம்ம கடமை செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இது வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இதை செய்ய முடியும். பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். பாதிச்சாலும் மற்ற பாதிப்புகளை எப்படி அறிவுபூர்வமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படி இருக்கணுமே தவிர குஜராத் நினைச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சோதனை மாட்டேன். அந்த மார்க்கம் உங்களை அனுமதிக்கவே இல்லை. 3 நாள் தான் நார்மலுக்கு வந்து ஆகணும். என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதுக்காக இடிஞ்சு போய் உட்கார்றது உங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா? முஸ்லீம்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து விட்டால் நீ 1.5 வருஷத்துக்கு அழுவிக்கிட்டே இருந்து சொல்லி இருக்காங்களே, 10 வருஷம் சாப்பிடாதுன்னு சொல்லி இருக்குதா? அப்ப முஸ்லீம் சமுதாயத்துக்கே ஒண்ணு வந்தா கூட என்ன செய்யணும், கொஞ்சம் தௌஹீத் ஜமாத்திற்கு நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு அந்த மக்கள் வேற மாதிரி திங்க் பண்ணிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயமாக பல போராட்டங்களை பண்றோம், அறிக்கை விடுறோம், கண்டனம் செய்யறோம். அப்படி அதெல்லாம் ஒரு ஆறுதல் படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். அல்லாட்ட முறையிடுறோம். இதுதான் செய்ய முடியும் என்று விளங்கி கொண்டோமையானால் அது நம்மள என்ன செய்யாது, மன அழுத்தத்துக்கு ஆக மாட்டோம். கண்டிப்பா பாதிக்கு. அந்த பாதிப்பு என்பதை 3 நாளை தாண்டாத அளவில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அது கரெக்ட்னு அர்த்தம், நார்மல் அர்த்தம். 3 நாளைக்கு மேலேயும் அது வந்து நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து நார்மலுக்கு மேல இருக்கிறோம்,
நார்மலா கடந்திருக்கிறோம், தப்பு அப்படி இருக்கக்கூடாது, மார்க் அனுமதிக்காத ஒரு விஷயம், இப்படி எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான ஒரு அடிப்படைகளை எல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் எது எது விடுபட்டு இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். அதுபோக இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மனோதத்துவம் சம்பந்தமாக பேசுறதா இருந்தால் நிறைய தேடணும், நிறைய ஆய்வு பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும். ஆனால் என்னுடைய சூழ்நிலையினால என்ன செய்ய முடியல, இப்ப நம்ம ஒரு தொழில இறங்கி இருக்கிறதுனால முழுமையாக அதை அந்த ஆய்வு பண்ணி சொல்ல முடியாத காரணத்தினால் உங்களுக்கு மேலோட்டமாகத்தான் இந்த ஆண்டுடைய என்னை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அன்றாட கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துட்டு இருந்து ஒவ்வொரு மாச தலைப்புக்கு என்ன செய்வோம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாள் கூட என்ன செய்வோம், மெனக்கடுவோம். இப்ப 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் தான் வழங்குதா, 1 மணி நேரத்துக்கு உட்கார்ந்து என்ன செய்யறது, குறிப்பு எடுத்துட்டு ஓடி அவ்வளவுதான் செய்ய முடிகிறது. மற்ற வேலைப்பளுகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் என்ன செய்ய முடியல. எனக்கு நீங்கள் எப்படி நினைத்தாலும் எனக்கு இது இன்னும் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் நம்முடைய வேலைப்பளுவின் காரணமாக உங்களுக்கு குறைந்த அளவில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது போதுமானது, மார்க் அடிப்படையில் உங்களுக்கு சொன்ன அந்த ஆறுதல்களை உங்களுக்கு போதுமானதா இருக்கும் என்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த எல்லா அடிப்படைகளையும் நீங்கள் மனசுல குறித்து வைத்துக் கொண்டு ஒரு டைரி கூட போட்டு என்ன செய்யணும், கேட்டீங்க போயிடக்கூடாது. பொதுவான ஆறுதல் என்ன மனசுல பதிகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பதிகிற எடுத்து பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அதுவாக பழகிக்கிறோம். மனசை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பழகணும், ஒரு கண்ணாடி ஒரு இடத்துல வைக்கணும்னு வைங்களேன், வச்சோம்னா நம்ம தொடர்ச்சியா 4 நாளைக்கு வச்சு 5 நாளைக்கு கரெக்டா போய் எடுத்துருவோம். இப்படி போய் கண்ணாடி கிட்ட போய் எடுத்துருவோம். முதல் நாளைக்கு தான் எங்க வச்சோம் யோசிச்சுட்டு இருப்போம், 2ஆம் நாளைக்கு எங்க வச்சோம்னு யோசிச்சுட்டு இருப்போம், 3ஆம் நாளைக்கு என்ன ஆயிரும், அது கண்ணாடி இங்க தான் இருக்கு, சட்டை அங்கதான் இருக்கு, இது அங்கதான் இருக்கு, செருப்பு இங்க தான் நடக்கணும், டக்கு டக்குன்னு என்ன செய்யும் மனசுல ஆழமா பதிஞ்சு போய்விடும். அதனால ஆழமா பதிகிற வரைக்கும் இப்ப சொன்ன தொகுத்து சொன்னோம் இல்லையா, இந்த விஷயங்களை மட்டுமாவது குறிப்பு எழுதி வைத்துக் கொண்டு நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இதை அப்படியே திருப்பி திருப்பி உருப்போட்டுக் கொண்டு மனசுல உள்வாங்கி கொண்டு இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக எந்த விதமான மனக்குழப்பங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிடறேன், அது மறைந்துவிடும். மனக்குழப்பத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் முழுமையான தீர்வு கிடைக்கும். ஏன்னு கேட்டா மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் அவங்க இதை மனசு அறிந்தவங்க கிடையாது. அவங்க ஏதோ மேலோட்டமா சில விஷயங்களை சொல்லி பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அந்த ஒரு கலையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் அவன் மனசார கேட்டு உள்வாங்கக்கூடிய நிலையில் அவன் இருக்கவே மாட்டான். மருந்து கொடுக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர்கள் இருக்காங்க, அதான் கரெக்டான வைத்தியம் செய்ய முடியும். அவங்களால உள்ள உறுப்புகள் சேதமாயி போச்சுங்க வைங்க, அதுக்குரிய ஆளுக்கு தான் நம்ம அவங்கள நாடலாமே தவிர சும்மா ஆலோசனைக்கு போறோம் அட்வைஸுக்கு போறோம் என்று போனோமையானால் கண்டிப்பாக இஸ்லாம் நமக்கு இப்ப சொல்லியிருக்கிறோமே இந்த தீர்வுக்கு கீழே உள்ள தீர்வை கூட நம்ம தர முடியாது. இதுதான் மேலான உலகத்தில் மற்ற எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அற்புதமான தீர்வு இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு மன தீர்வுல தான் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு இதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.